வணக்கம் நண்பர்களே! சிம்ம ராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமகிழ்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுழுந்து சந்திரன். உங்கள் ராசி பலன் இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி பலன் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு கருத்தை இந்த சேனல் வழியாக உங்களுக்கு பதிவிடுகிறேன் நண்பர்களே. அதாவது சிம்ம ராசிக்கு சனி எந்த காலகட்டத்தில் பயிற்சியாகிறார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதாவது 29/3/2025 சனிக்கிழமை அன்று இரவு மணி 9:44 கும்ப ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். கும்ப ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். அப்ப இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மையா? தீமையா? என்பது அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கருத்து. என்னடா எல்லாமே இப்ப கண்டச்சனி நடக்குதுங்கிறாங்க. அடுத்து அஷ்டமச்சனிங்கிறாங்க. இந்த அஷ்டமச்சனிக்கும், கண்டச்சனிக்கும், அஷ்டமச்சனிக்கும் என்ன ஒரு வேறுபாடு? என்ன ஒரு பிரச்சனை? அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. அதாவது சனி உங்க ராசிக்கு, சிம்ம ராசிக்கு சனிக்கும், சூரியனுக்கும் ஆகாதுங்க. ச சனி வந்து ஒரு பாவ கிரகம். அவர் வந்து தனிச்சிருக்கிற கிரகம் சனிதான். உங்களுக்கு 6ஆம் அதிபதியும், 7ஆம் அதிபதியும் அவர்தான். சூரியனுக்கு, சனிக்கு பகை வேற. அப்ப இந்த காலகட்டங்கள் அவரோட பயிற்சி ஏன்னா இப்ப வந்து சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் சனி. அதாவது கும்பத்துல தான் பயணிச்சிட்டு இருக்காரு. அடுத்த இப்ப வந்து மார்ச்சுக்கு மேல 29க்கு மேல தான் சனி பகவான் மீனத்துக்கு போறார். அப்ப சனி பகவான் கும்பராசியில் இருந்தது அவர் ஆட்சி பலத்தில் இருந்திருக்காரு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிராபலத்தை கொடுத்திருக்கும். எதுல பிராபலத்தை கொடுத்திருக்கும்? முதல்ல அவர் எதுல பிரபலத்தை குடுப்பாரு அப்படின்னா, அதாவது 7ஆம் இடங்கிறது கணவன், மனைவி குறிக்கக்கூடிய இடம் தான். ஒண்ணு ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவர். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒப்பந்த அடிப்படையில் அதாவது பார்ட்னர்ஷிப் நண்பர்களுக்குள்ள வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு, ஏதாவது ஒரு கூட்டா பிசினஸ் செய்வது. ஏன்னா சனி தொழில்காரகன். அந்த மாரி செய்வதெல்லாம் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு நடந்தது. இதெல்லாம் நல்லா இருந்திருக்குமான்னு பார்த்தா, சிறப்பில்லைன்னு சொல்லுது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை குடுத்திருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வந்திருக்கும். அதாவது அவங்களுக்குள்ள இல்வாழ்க்கையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஒற்றுமில்லாத ஒரு தன்மையை காட்டியிருக்கும். அதே மாரி நட்பு வட்டாரத்திலும் ஒரு பிரச்சனையை குடுத்திருக்கும். அப்ப இந்த கண்டச்சனி, கண்டத்துக்கு ஒப்பான ஏதாச்சும் ஒரு இது குடுக்கும். அதாவது வாகனத்தில் போம்போது, சிறிய ஒரு விபத்து, இந்த மாரி ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களை இந்த சனி குடுத்திருப்பார். இது வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு 7 அதாவது கண்டத்துல இருக்கக்கூடிய சனி, 7ல இருக்கக்கூடிய சனி கூடக்கூடியது. அடுத்தது சனி பகவான் பாருங்க 8க்கு போறார். 8ஆம் இடங்கிறது மிக ஏன்னா சனி ஆயுள்காரகன். ஆயுளுக்கு சொந்தமான இடத்துக்கு போறார். அப்ப 8ஆம் இடது அஷ்டம ஸ்தானங்க. கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்க. அப்ப சனி பகவான் வந்து 7ல இருந்து 8க்கு போறது நல்லதுதான் என்ன பொறுத்தளவுக்கு. ஏன்னா 7ஆம் இடங்கிறது சனி பவர்ஃபுல்லா இருந்திருக்காரு இவ்வளவு காலமும். இப்போ வந்து அவர் வந்து மறையிறார். எதிரி மறையிறார். ஏன்னா சனிக்கு பகையான ஒரு கிரகம் மறையுது. அப்ப நமக்கு நண்பர்கள், மனைவியினால இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும் இந்த காலகட்டத்தில. அவங்களால வந்த பிரச்சனைகள், அவங்களால இருந்த இன்னல்கள் ஏற்பட்டதெல்லாம் குறைஞ்சு ஒரு அந்யோன்யம் கிடைச்சிருங்க. ஆனா 8ஆம் இடங்கிறது ஒரு எப்பயுமே ஒரு மனசுல தேவையில்லாத ஒரு வைப்ரேஷனை குடுத்துக்கிட்டே இருக்கும். 8ஆம் இடங்கிறது ஒரு அவமானத்த குடுக்கும், ஒரு கஷ்டத்த குடுக்கும், ஒரு பணப்பிரச்சனைய குடுக்கும். தேவையில்லாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்க சொல்லுங்க. எவனுக்காவது ஒருத்தனுக்கு கூட கூட்டிட்டு போனாங்க, வான்னு சொன்னானுங்க. வண்டியில ஏத்திட்டு போனேன். கடைசியில அவன் வந்து திருடனா இருந்துட்டானுங்க. என்னைய வந்து உட்கார வச்சுட்டாங்க. அப்படிங்கிற தன்மை இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை. அதனால நீங்க ஒரு வாகனத்துல போம்போது யாருக்காச்சும் ஒரு அவர ஏத்திட்டு போய் விடலாம்னு போனீங்கன்னா கூட, தெரிஞ்ச ஆள மட்டும் ஏத்துங்க. தெரியாத ஆள ஏத்திறாதீங்க. நிச்சயமா அவன் ஒரு தப்பு பண்ணியிருப்பான். அவன் ஏதாவது உங்க வண்டியில வந்த நேரம் போலீஸ் பிடிக்கிற நேரம், நீங்க அதுல மாட்டிக்கக்கூடிய தன்மை வந்துரும். அப்ப தேவையில்லாம ஒருத்தன் ஏதாச்சும் வந்து நான் ஒரு லோன் வாங்கியிருக்கிறேன். எனக்கு ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் குடுக்குறீங்கறாங்க. இல்ல எனக்கு ஏதாவது பணம் வாங்கி குடுங்க. யாருக்கும் பண உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நீங்க செஞ்சிராதீங்க நண்பர்களே. இது செஞ்சீங்கன்னா சிக்கிக்குவீங்க, மாட்டிக்குவீங்க, பிரச்சனை உண்டாகிரும். அப்ப இந்த காலகட்டத்தில் அடுத்ததாக நீங்க ஒரு சொந்தமாக ஏதாச்சும் நீங்க ஒரு பிசினஸ் செய்யலாம். இடம் வாங்கலாம், ஒப்பந்தம் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணா கூட அதிலயும் பிரச்சனைய குடுக்கும். தேவையில்லாத அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டங்களா இருக்கிறதுனால 2 1/2 வருஷ காலம் நீங்க கம்முனு இருப்பது அதாவது கம்முனு இருக்குன்னா அடுத்தவரோட பிரச்சனைகள அடுத்தவரோட எதுலயும் நீங்க தலையிடாம வந்து, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு பார்த்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தேவையில்லாம ஒரு பஞ்சாயத்துக்கோ, ஒரு வம்பு வழக்கோ, எதுக்கும் போயி நீங்க மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களை தேடி இதெல்லாம் வருங்க. வரம்போது நீங்க வந்து அத வந்து உங்களை உங்களை உங்ககிட்ட வந்து இந்த அம்ப எறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கல் எறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அத தடுக்கக்கூடிய இத வந்து உங்களுக்கு இந்த பயிற்சி பலனாக உங்களுக்கு குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன்.
அப்ப நீங்க இதுல தற்காத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கேடயமாக நீங்க இருந்துக்கணும். ஏன்னா, சிம்மம் என்றாவே ஒரு பாதுகாப்பு வளையம் இருந்துகிட்டே இருக்கணும். எப்படி ஒரு சிம்மம்னாவே ஒரு அரசுங்க. ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு அரசு அதிகாரி. அவர சுத்தி ஒரு பாதுகாப்புக்கு எப்பயும் ஆள் இருப்பாங்க. அப்படிங்கிற மாரி, நீங்க அதிகாரம் செய்யக்கூடியவங்க. நியாயமா இருக்கக்கூடியவங்க, நேர்மையா இருக்கக்கூடியவங்க. அப்ப நேர்மையா இருக்கும்போது, உங்கள்ட்ட எல்லாமே வரத்தான் செய்வாங்க. அப்ப நீங்க எதுலயாச்சும் மாட்டிக்காதீங்க. சிக்க வச்சுருவாங்க. அரசு வேலையில இருக்கிறவங்கலாம் மிக கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும். ஏன்னா, சிம்மராசியில இருக்கிறவங்க நெறைய பேரு அரசு அதிகாரிகளா இருப்பாங்க. ஏன்னா, அது அரசுக்கு சொந்தமான வீடு. ஆட்சி செய்றவங்களா இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கும் அந்த காலகட்டம் மிக, மிக கவனமுடன் செயல்படுவது, முன்னெச்சரிக்கையோட செயல்படுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒண்ணும் பண்ணாதுங்க. அஷ்டமச்சனி அவமானத்த குடுக்குங்க. உங்களுக்கு அவமானம் வராத சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க. அதுலருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ, அந்த வழிய மட்டும் கையாளுங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது சிம்ம ராசிக்கு சனி பகவானோட பார்வை. ஏன்னா, இப்ப அவரு ஆதிபத்தியத்தையும் அவர் இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டேங்க. அவரோட பார்வை என்ன பலன் குடுக்கும்னு வேணும்ல? இப்ப சிம்ம ராசிக்கு சனி பகவானோட பார்வை எந்த இடத்த பாக்குது? 10ஆம் இடத்த பாக்குது. தொழில் சார்ந்து பாக்குது. அப்ப தொழில்ல மிக கவனமுடன் நீங்க செய்ய வேண்டும். அதாவது தொழில பாக்க தான் உங்களுக்கு தொழில்ல பிரச்சனைகள் கூட சனி பகவான் பார்க்கறனால சில பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். தொழில் செய்ய விடாம ஏதாவது ஒரு சிக்கல குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த தொழில்ல முன்னெச்சரிக்கையாக ஒரு வேலைய நாளைக்குன்னு தள்ளி போடாம இன்னைக்கே முடிச்சிருங்க. அதாவது ஒரு வேலைய முன்னாடியே முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு மிக மிக யோகத்தை குடுக்குங்க. அதனால சனி பயிற்சி சிம்ம ராசிக்காரர் தொழில் சார்ந்து பார்ப்பதனால, தொழில்ல மிக கவனமுடன், வேகமுடன் செயல்படுங்க. அவசரமாக செயல்படாதீங்க. தொழில்ல வேகத்த காட்டுங்க. அவசரத்த காட்டாதீங்க. இதுதான். அப்ப யுக்தியுடனும், புத்தியுடனும் இந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பது சிறப்பை தரும். சிம்ம ராசிக்கு அடுத்தது 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்த பார்க்குறாங்க. வாக்குஸ்தானம், தனஸ்தானத்த சனி பகவான் 7ஆம் பார்வையா பார்க்குறாரு. அப்ப அந்த வாக்குஸ்தானம் யாருக்கும் தேவையில்லாத வாக்கை பிரயோகம் பண்ணாதீங்க. தேவையில்லாத சொற்களை சொல்லாதீர்கள். அவைச்சொல் பேசி யாரையும் திட்டாதீங்க. அது உங்களுக்கு அவமரியாதைய குடுத்துரும். அவமானத்தப்படுத்திரும். இதுக்காக உங்க மேல வழக்கு போட கூட போயிருவாங்க. வம்பு வழக்கை நீங்களே வாங்கிக்காதீங்க. அதனால மத்தவர்கள்ட்ட பேசும்போது மிக கவனமாக பேசணும். அடுத்தது பணம் என்று சொல்லக்கூடிய இடம் தனஸ்தானம். அப்ப தனம் நீங்க யாருக்கும் கடன் குடுக்காம இருப்பது நல்லது. பணத்தை நீங்க யார்ட்டயும் கடன் வாங்காம இருப்பது நல்லது, குடுக்காம இருப்பது நல்லது. வாங்கி நீங்க செக்யூரிட்டி ஆபீஸ்ல கையெழுத்து போட்டாலும், அதுல உங்களுக்கு பிரச்சனைய குடுத்துருங்க. அப்ப தனஸ்தானங்கிறது மிக கவனமுடன் கையாள வேண்டிய ஒரு காலகட்டமும் இதுதான். அடுத்ததாக உங்களோட குடும்பஸ்தானமும் 2ஆம் இடம் தான். அப்ப குடும்பத்து நபர்களிடம் பொறுப்ப ஒப்படைச்சு, அவங்க சொல்வதை நீங்க கேளுங்க. நீங்க உங்க கீழ அடிமையா வச்சுக்காதீங்க. ஏன்னா குடும்ப நபர்களோடக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், இல்லாட்டி குடும்ப நபர்களால உங்களுக்கு பிரச்சனைகள குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருங்க. அதையும் சொல்லிர்றேன். அடுத்து சனி பகவானோட பார்வை கர்ம பார்வை 10ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்த பாக்குதுங்க. இந்த 5ஆம் இடங்கிறது என்ன? உங்களோட குலதெய்வம், உங்களோட பிள்ளைங்க, உங்களுக்கு உங்களோட ஆழ் மனசு, உங்களோட ஆசைகள், உங்களோட எண்ணங்கள் அனைத்துமே 5ஆம் இடம் தாங்க. அப்ப அந்த 5ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கிறார். இது சிறப்பான்னு பார்த்தா, நிச்சயமாக 5ஆம் இடத்த சனி பகவான் பார்ப்பது, ஆ சிறப்புன்னு சொல்றதுக்கு வழி இல்லைங்க. ஏன்னா சனி பகவானோட பார்வை ஏதோ ஒரு பிரச்சனைய குடுக்கும்னு சொல்லுது அப்படின்னு தன்மை. அப்ப உங்களோட பூர்வ புண்ணிய குலதெய்வங்கிறதுக்கு அங்க ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான ஒரு தன்மையை தேவையான தன்மைனா, குலதெய்வத்தில மூலியமாக ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள குடுக்கக்கூடிய தன்மை, பிரச்சனை வரக்கூடிய தன்மை, குலதெய்வத்தோட கோயில் வீட்டு மூலியமாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் காட்டுதுங்க, இந்த காலகட்டம். அடுத்தது உங்களோட பிள்ளைகள், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடமும், அந்த இடத்தையும் காட்டுதுங்க. அடுத்தது உங்களோட மனசில் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக் கொள்ளாதீங்க. அது வீண் பிரச்சனைய குடுக்கும். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு சிறப்புங்க. ஏன்னா, அந்த இடம் காலதேவனுக்கு 9ஆம் இடம் பாக்கியம். தெய்வ அனுகூலம். அப்ப தெய்வத்தை சரணாகதி அடைய வேண்டும். அப்ப குலதெய்வத்தை நீங்க சரணாகதி அடைஞ்சுக்கிட்டு, குலதெய்வத்த வழிபாட்டு செஞ்சுட்டு வரும்போது, உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை கொடுக்கும். அப்ப குலதெய்வத்துக்கு நீங்க ஒரு நல்லெண்ணெய் வாங்கி குடுங்க. நல்லெண்ணெய் வாங்கி குடுக்கும்போது, அந்த கோயில்ல உங்க தீபம் ஏத்தும்போது, குலதெய்வத்தோட வழிபாடு செய்யும்போது, மேலும் மேலும் யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி பல கஷ்டத்தையும், பல நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால, குலதெய்வ வழிபாடும், உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடும் ஏன்னா, உங்களோட இஷ்ட தெய்வம்னா 9ஆம் இடம் பாக்கியங்க. ஆனா அது பாதகங்க. இஷ்ட தெய்வத்தோட குலதெய்வம் மிக மிக முக்கியங்க. அந்த குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தது பௌர்ணமி வழிபாடு. பௌர்ணமி அன்னைக்கு நீங்க ஒரு சிவன் ஸ்தலத்துக்கு போயிருங்க. ஒரு திருவண்ணாமலை போலாம். இல்ல உங்க ஊர்ல இருக்கிற அருகில இருக்கிற எந்த ஒரு சிவன் ஸ்தலமா இருந்தாலும் சரி, பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு கிரிவலம், அதாவது வெறுங்காலால நீங்க நடந்து வர வர பாதங்கள்
வெறுங்காலால் நடந்து வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தோஷங்கள் அஷ்டமச்சனி விலகி நன்மை அளிக்குங்க. இது உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரமாவும், வழிபாடாவும் இந்த வழிபாட்டை மறக்காம செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த 7 இந்த அஷ்டம சனிங்கிறது பெரிய பிரச்சனைய குடுக்காது. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிய சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவ ஃபுல்லா நீங்க பாருங்க. பார்த்து உங்களோட வேற ஏதாச்சும் கருத்து இருந்தாலும் உங்களோட இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்தை தமிழ்ல பதிவிடுங்க நண்பர்களே. தமிழ்ல பதிவிட்டா அதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஆ வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் என்னோட ஃபோன் நம்பர் அதில வரும். நிச்சயமா அதில நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நான் அத பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன். மீண்டும் ஒரு ராசி பலனுடன் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே.